Hi friends, என்னன்னா இது மெட்ராஸ் மோட்டார் கிளப் வந்து நம்ம கிளப்பு வந்து இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு ரிக்வஸ்ட் பண்றாங்க கிளப்ல ஜாயின் பண்ணணும்னு. நான் அதுக்கு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தேன். பட் அது தெளிவா அவங்களுக்கு புரியலையோ என்னமோ எனக்கு தெரியல. ஸோ அதனால ஸ்ட்ரைட்டா ஒரு வீடியோ போட்டுடலாம் இன்னைக்கு அப்படிங்கிறதுக்காக வீடியோ ரெக்கார்ட் பண்றோம். ஒன்றும் கிடையாது. ராயல் டீம் அப்படின்னு ஒரு இருக்கு நம்ம மெட்ராஸ் மோட்டார் கிளப்ல. அதுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸ் மட்டும்தான். அது வந்து ஃப்ரம் த பிகினிங் அண்ட் என்ன சொல்றது பேசிக் மாடல்ல இருந்து சூப்பர் மீட்டியர், இப்போ இருக்கிற சூப்பர் மீட்டியர் வரைக்கும், சூப்பர் மீட்டியர் 650 வரைக்குமே வச்சிருக்கிற ஓனர்ஸ் எல்லாமே வந்து நம்ம கிளப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல வந்து வேற எந்த பைக்ஸும் வராது. அதர் பைக்ஸ்ல வந்துட்டு ஃபேன்சி கிளப்னு ஃபேன்சி கிளப் டீம்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு அதர் பைக்ஸ், சூப்பர் பைக்ஸ் மட்டும்தான். அபவ் 500 சிசி, அது கீழே எதுவும் கிடையாது. அதே நேரத்தில் சூப்பர் பைக்ஸ்ல வந்துட்டு சூப்பர் பைக்ஸா இருக்கிற ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் கூட வந்து அதுல வந்து இன்க்ளூட் ஆகாது. ஸோ அது வந்து வேற மாடல் பைக்ஸ், வேற கம்பெனி பைக்ஸ் மட்டும்தான் அதுல நம்ம சேர்க்கிறோம். ஸோ ஏன்னா வந்து இப்படி ரெண்டு கிளப்னா சிலவங்க வந்து இல்ல நம்ம வந்து ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் மட்டும்தான் வச்சு ஓட்டணும் அப்படின்னு. எனக்கு அப்படிலாம் கிடையாது. எந்த பைக்குமே இப்போ என்கிட்ட வந்து ஆலி டேவிட்சன் ஃபேட் பாய் இருக்கு 1000 சிசி, கிளாசிக் 500 அண்ட் சூப்பர் மீட்டியோர். இன்னொரு இமாலயன் கூட இருக்கு. அது நம்ம தெரிஞ்ச ஒரு தம்பிட, அவர் வெளிநாட்டு போயிட்டாரு, அதனால தான் வச்சிருக்கிறேன், இமாலயன் 450. ஸோ இந்த பைக்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து இதுக்கு மட்டும்தான் ஓட்ட முடியும். என்னதுக்கு இன்ஃபீல்டு அந்த ராயல் டீம் இதுக்கு மட்டும்தான் ஓட்ட முடியும். ஸோ மற்ற இதுக்கு வந்து ஃபேன்சி டீமுக்கு வந்து நான் வந்து இந்த இது என்னது நம்ம ஃபேட் பாய் ஆலி டேவிட்சன் வந்து ஓட்டிக்கிறது. பட் அதுல இப்ப கொஞ்சம் இஷ்யூவா இருக்கிறதுனால ஒரு 2-3 மாசமா, ஒரு 5-6 மாசமாவே அந்த வண்டி நான் எடுக்கல. அது கொஞ்சம் இஷ்யூ இருக்கு, கொஞ்சம் ரிப்பேர்ஸ் இருக்கு, எல்லாம் கொஞ்சம் நான் வந்து அதெல்லாம் வந்து பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதுதான். ஸோ அதே நேரத்துல கிளப்ல வாரவங்களை நான் வந்து ரொம்ப ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு கோஸ்ட் இருந்துச்சு, நான் பெரிய மியூசிக் டைரக்டர், பெரிய மயிரும்பா மட்டன்னு. பட் அதெல்லாம் வந்து ஒரு ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு டீம், தெரியாம எடுத்து உள்ள போட்டது. ஸோ அந்த டீம் நம்ம ஒரு 7-8 பேரை வந்து தூக்க வேண்டி இருந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு கிளப்ல உள்ள நாங்க வந்து எப்படி டிசைட் பண்ணோம்னா, எல்லாருமே கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். முதல்ல ஒரு 2 ரைடு நம்ம கூட வரட்டும், அவங்க நமக்கு ஓகே ஃபிட் இனஃப் அப்படின்னா மட்டும் கண்டினியூ பண்ணுவோம், இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நாங்க இப்போ டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனாலதான் நல்ல ஒரு டீம், நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரியான ஒரு டீமை நம்ம வந்து டெவலப் பண்ணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு இது பண்றோம். சில ஆட்கள் இருக்காங்க, ரைடுன்னு போயிட்டு குடிச்சிட்டு கும்மாலாம் அடிச்சுட்டு காலை 7 மணில இருந்து நைட்டு 12 மணிக்கு கூட குடிக்கிறவங்க கூட நான் ரைடு போயிருக்கிறேன். காலை 7 மணிக்கே குடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த மாதிரி கூட எல்லாம் நான் போயிருக்கிறேன். ஸோ அதெல்லாம் இல்லாம ஒரு டீம்ல இருந்துகிட்டு இங்க இருந்து வெளியே நியூஸ சொல்றது, அங்க உள்ளது இங்க சொல்ற, இப்படியான ரூமர்ஸ கிளப்புறவங்களும் எங்க டீம்ல இருந்தானுங்களா தூக்கியாச்சு. நல்லவனுக்கு மாதிரி நடிச்சுக்குவானுங்க, ஃப்ரெண்டுன்னு. இந்த மாதிரிலாம் இல்லாம நல்ல ஆட்களை ஃபில்டர் பண்ணி நாங்க இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம், ஒரு 6 மாசம் கூட ஆகலாம். இப்போதைக்கு இருக்கிறவங்க எங்களுக்கு போதும். எங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு டீம் இருக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கான ஆட்கள் தான் இனி வாரவங்களும் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் கிளப்ட ரூல்ஸ். அண்ட் ஃபுல் கியர்ஸ் கட்டாயமா இருக்கணும், ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் அண்ட் மற்ற அந்த நம்ம ஜாக்கெட்டு, கிளவுஸ், ரைடிங் பேண்ட்ஸ் எல்லாமே, பூட் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இப்படியானவங்க மட்டும்தான் நம்ம வந்து கிளப்ல எடுக்கிறோம். ஸோ நத்திங் டு சே மச். அதர் கிளப்ஸ்ல நல்ல பெரிய கிளப்ஸ்ல உள்ள மாதிரி தான் நம்ம கிளப்ல நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு மேலும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, ஏதாவது கிளியர் பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டாவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. I'll call and talk to you all. Take care. Bye.